ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெயில் சும்மா கோட்டு கொழுன்னு கொளுத்துது. அதுக்காக நம்ம ஸ்பெஷலாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏசி எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போய் ஏசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் கண்டெய்னர் இருந்தால் போதும், ஒரு வாட்டர் கேன் இருந்தால் போதும். வாட்டர் கேன்னா குடிக்கிற வாட்டர் கேன் இல்லை, இப்படி ஸ்டோர் பண்ணுவோம்ல அந்த ப்ளூ கலர் வாட்டர் கேன் இருந்தாலே போதும். இதுக்கு நம்ம என்ன மெயின் சோர்ஸ் பண்ண போகிறோம்னா பழைய ஓடு இருக்குல்ல, அந்த ஓட்டை வச்சு தான் இதை செய்ய போகிறோம். இந்த ஏசி எப்படி இருக்குன்னு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அந்த வீடியோ மேலே ஐக்கான் கொடுக்குறேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், பார்த்துட்டு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி இந்த ஏசி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா இந்தமாரி பழைய ஓடு தேவைப்படும். இது எத்தனை ஓடு தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா 6 ஓடு தேவைப்படும். இது நான் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருந்து எடுத்துக்கிட்டேன். இந்த 6 ஓட்டையும் நல்லா நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணி முடித்த உடனே நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிடுங்க. வாஷ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம வந்து ஓட்டை 2ஆக பிரிச்சுக்க போகிறோம். 15 சென்டிமீட்டர் ஸ்கேலை வச்சு 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஓட்டை ஏன்னா கட் பண்ண போகிறோம், கட் பண்ணுறதுக்காக தேவைப்படும். அதுக்காக நீங்கள் 2ஆக பிரிச்சிட்டிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நான் 2ஆக 6 ஓட்டையும் பிரிச்சுக்கிட்டேன், மார்க் பண்ணி வச்சிட்டேன் ஆஃபீஸில். இப்போ இந்த 6 ஓடையும் நம்ம இப்போ வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி முடிக்கும் போது கட் பண்ணுறதுக்கு நீங்கள் கட்டிங் வீல் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. இதே நீங்கள் கட் பண்ணாத மாரி வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா இதே ஓட்டை நேராக வச்சு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா கட் பண்ண தேவையில்ல. இந்த ஓட்டை கட் பண்ணி வச்சா கொஞ்சம் நல்லா கூலிங் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. நான் வித் டெம்பரேச்சரோடு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃபேனை வச்சுக்க போகிறோம். ஃபேனை வச்சுட்டு ஃபேனை வந்து நம்ம சென்டராக வந்து ஃபேனை வந்து நம்ம காம்பஸில் மார்க் பண்ணிவிட்டு ரவுண்டு கட் பண்ண போகிறோம். ஏன்னா அந்த வழியாக தான் காற்றை வந்து ப்ளோ பண்ண போகுது. அதுக்காக நம்ம ரவுண்டாக மார்க் பண்ணிக்க போகிறோம். நான் வந்து பென்சில் யூஸ் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன், நீங்கள் பெண்ணை யூஸ் பண்ணி கூட மார்க் பண்ணிக்கலாம். நான் அந்த ஃபேனை வந்து சென்டராக வச்சு நான் அந்த ப்ரொப்பலர் இருக்குல்ல, ப்ரொப்பலர்லாம் சென்டராக நட்டு போடுவோம்ல, அந்த இடத்துல சென்டராக காம்பஸை வச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். நான் இப்போ பாருங்கள் வச்சு காட்டுறேன். பாருங்கள், சென்டராக வச்சுட்டு இப்படி ரவுண்ட் போட்டால் அந்த ஃபேனும் வந்து உள்ளே இடிக்கக்கூடாது. இடிக்காமல் இருந்தால் தான் ஃபேன் நல்லா ஃப்ளோவாக சுற்றும். அப்போ வந்து வெளியில் இருக்க காற்றை இழுத்து உள்ளே வந்து அந்த ஓட்டில் பட்டு அந்தாண்ட சைடு வரும்போது நல்லா நம்மளுக்கு கூலிங் எஃபெக்ட் வரும். நம்ம ரூம் டெம்பரேச்சரும் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும். நான் இது வந்து ஒரு ரூமில் வச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆவரேஜாக வந்து ஒரு 30 to 29 கிடைக்குது. அந்த ஓட்டோட கூலிங் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 25 வருது. நீங்கள் இதை வச்சு இன்னொரு ப்ராசஸும் பண்ணலாம். நம்ம ஏசியோட இன்டோர் யூனிட் இருக்குல்ல, அதுக்கு இந்த ப்ராசஸை வச்சு நம்ம பண்ணலாம். ஏசியோட இன்டோர் யூனிட் மட்டுமே போதும், அவுட்டோர் யூனிட் தேவையில்லை. ஆனால் கூலிங் எஃபெக்ட் ஒரிஜினல் ஏசி அளவுக்கு வராது, அதோட பாதி அளவுக்கு வரும். அதுக்கு ஏசியோட இன்டோர் யூனிட் மட்டும் இருந்தாலே போதும். அந்த வீடியோ வேணும்னு நினச்சின்னா இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 2K லைக் வந்தோடனே நெக்ஸ்ட் நாள் அந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுறேன். மறக்காமல் உங்களுக்கு ஏதாவது இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இதை ட்ரை பண்ணீங்களா, ட்ரை பண்ண மாட்டீங்களான்னு கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்காக காத்துட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த ஃபேனை வந்து 4 சைடு வச்சு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். நம்ம மேலே இருக்க அந்த இதை இரும்பை எடுத்துகிட்டு இப்போ 4 சைடு ஸ்க்ரூ போட போகிறோம். அதிலே இருக்கும் ஃபேனில் இருக்க ஸ்க்ரூவே தான். அந்த அளவுக்கு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஃபேனை ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது ஒன்றும் இல்லை, எக்ஸாஸ்ட் ஃபேன் தான். இதோட பர்ச்சேஸ் லிங்க் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட லோ ப்ரைஸில் பர்ச்சேஸ் லிங்க் வேணுனாலும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பழைய 5 வோல்ட் சார்ஜர் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வாட்டர் பம்ப், சின்ன வாட்டர் பம்பு தான் இதுக்கு, அதுவே போதுமானது. பெரிய வாட்டர் பம்ப் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி வந்து ஃபோர்ஸாக வரும். அப்போ வந்து நீங்கள் ஃபேன் போட்டிங்கன்னா, அந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் போடும்போது உங்களுக்கு அந்த ஓட்டு வழியாகவே தண்ணியோடு சேர்ந்து வரும். அப்போ காற்றும் வரும், தண்ணியும் சேர்ந்து வரும். அதிகமாக ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா, ஓரளவுக்கு ஃபோர்ஸ் அந்த ஓட்டில் வந்து ஃப்ளோ ஆனாலே போதும். அப்போ தான் அந்த ஓடும் கூலிங் ஆகும், உங்களுக்கு வர காற்றும் நல்லா கூலிங் எஃபெக்டோடு வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா மோட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். மோட்டர்லேருந்து ஒரு வாட்டர் ஓஸ் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடு கட்டும் போதெல்லாம் அளவு எடுப்பாங்களே, அதுக்காக யூஸ் பண்ணுற ஓஸ் தான். அதுக்கப்புறம் ஒரு ஃபீமேல் கனெக்டர் எடுத்துருக்கேன் அந்த சார்ஜரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு, ஏன்னா அப்படியே லைன் அடிக்க வேணும். அதுக்கப்புறம் ஒரு ரெகுலேட்டர். இந்த ரெகுலேட்டர் வந்து நீங்கள் கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. அந்த எக்ஸாஸ்ட் ஃபேனுக்கு ரெகுலேட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 சுவிட்ச் எடுத்துக்கிறேன். 2 சுவிட்ச் எதுக்குன்னா, ஒன்று வந்து பம்ப் ஆன் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஃபேன் ஆன் பண்ணுறதுக்கு. இந்த ரெகுலேட்டரில் நீங்கள் ஸ்பீடு வேணாலும் ஃபீடு வச்சுக்கலாம். நீங்கள் ரெகுலேட்டரில் கொடுக்கும்போது லைன் கரெக்டாக கொடுங்க. இது வந்து நீங்கள் டெக்னீஷியனாக இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா டெக்னீஷியன்ட்ட கேட்டு பாருங்கள். இல்லைனா இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், அதுமாரி கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதில் கூட என்னோட டவுட்டு கேட்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 சுவிட்ச் வச்சுட்டேன். 2 சுவிட்சும் டிசைனாக ஆல்ரெடி வீட்டில் வாங்கி வச்சுருந்தாங்க, அதே எடுத்துக்கிட்டேன். உங்கள்கிட்ட என்ன சுவிட்ச் இருக்கோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு 3 பின் ப்ளக் எடுத்துருக்கோம். எதுக்குன்னா, இந்த இதுலேருந்து அவுட் எடுத்துகிட்டு போய் நம்ம டேரெக்டாக ப்ளக்கில் கனெக்ட் பண்ணுறதுக்கு. இதுலேருந்து ஒரே ஒரு ஒயர் மட்டும் எடுத்துகிட்டு போய் கொடுத்தா போதும். அதுக்கப்புறம் நான் 1 ஸ்கொயர் ஒயர் எடுத்திருக்கேன். இது எதுக்குன்னா, நம்ம ஃபேனுக்கு அதுக்கப்புறம் சுவிட்சுக்கு வாட்டர் பம்புக்கெலாம் லைன் கொடுக்கறதுக்கு. இப்போ சைடில் நான் ஒரு ஓட்டை போடுறேன்ல, அது எதுக்குன்னா நம்ம எக்ஸாஸ்ட் ஃபேனோட ஒயர் வந்து உள்ளே கொண்டு போயிடலாம்.
ஏன்னா இப்படியே நம்ம ஃபேன் ரொட்டேட் ஆகிற இடத்துல கொண்டு போனோம்னா ஃபேனில் இடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு தான் கொஞ்சம் தள்ளி வச்சு ஒரு டேப் போட்டுருங்க இந்த இடத்துல. அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மேலே வந்து ரெகுலேட்டர் சுவிட்சு 2 சுவிட்சுக்கும் மார்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, நான் பிளேட்லேயே கட் பண்ணிடலாம்னு நினச்சேன், கட் பண்ண முடியல. நான் பழைய உடஞ்ச ட்ரில் பிட் எடுத்து அப்படியே வச்சு சைடில் அப்படியே காடி எடுத்துகிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு வீடியோவில் தெரியும். இங்கே பார்த்தீங்களா கொஞ்சம் கொனையாக தான் எடுக்குது, பரவாயில்ல. ஆனால் நார்மலாக நம்ம உட்காந்து கொஞ்சம் 1 மணி நேரம் கட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கும் இதில் மிஷினில் கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. உங்கள்கிட்ட மிஷின் இருந்துச்சுன்னா மிஷின் யூஸ் பண்ணி கட் பண்ணுங்கள். அப்படி மிஷின் இல்லைன்னா கத்தி ஹீட் பண்ணி அடுப்பில் கத்தி ஹீட் பண்ணி அப்படியே வச்சு கூட நீங்கள் கட் பண்ணலாம். ஏன்னா பிளாஸ்டிக் கொஞ்சம் ரொம்ப மொத்தமாக இருக்குது இந்த கேனு. இது வந்து பழைய ஆயில் கேன் தான். இது வந்து ஃபேக்ட்ரியில் வச்சுருந்தாங்க, நாங்கள் கேட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். இதோட ப்ரைஸ் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200க்குள்ளே தான் வரும். நீங்கள் எங்கேயா கேட்டு பாருங்கள். இந்த ஃபோட்டோ கூட, இந்த வீடியோவில் இருக்க ஃபோட்டோ கூட நீங்கள் எடுத்துகிட்டு போய் இந்த கேன் எங்கே கிடைக்கும் அப்படின்னு கூட கேட்டு பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் இது ஈஸியாக எல்லாத்துக்கும் கிடைக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த ப்ராசஸ் வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அது பார்த்திங்கன்னா ஓடை வச்சு வீடியோ போட்டிருப்போம். ஓடை வந்து டேரெக்டாக ஒரு சட்டியில் வச்சு அதுலேருந்து ஏர் பின்னாடி அம்மா ஃபேன் இல்லைனா ஏதோ ஒரு டேபிள் ஃபேனை வச்சு ஓடுற மாதிரி வீடியோ போட்டிருந்தோம். அது எங்கேயும் டப்புன்னு எடுத்துகிட்டு போக முடியாது. நிறையா பேர் கமர்ஷியலாக ஒரு வீடியோ போடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு 4 வீல் மட்டும் செட் பண்ணிட்டீங்கன்னா எங்கே வேணாலும் தள்ளிட்டு போய்க்கலாம், வீட்டில் எங்கேனாலும் வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும். லோ பட்ஜெட்டில் நம்ம ஒரு ஏர் கூலர் செஞ்ச மாரி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபேன் ரெகுலேட்டரை ஃபஸ்ட்டு வந்து ஃபேன்லேருந்து வர ஒயரை நியூட்ரலில் வந்து எடுத்துகிட்டு வந்து ஃபேன் ரெகுலேட்டரில் கொடுத்துட்றேன். ரெகுலேட்டர்லேருந்து வர ஒயரை எடுத்துகிட்டு போய் சுவிட்சில் மேலே கொடுத்துட்றேன். அதுக்கப்புறம் மெயின் வந்து சுவிட்சில் கீழேயும், அதுக்கப்புறம் எர்த்தையும் கொண்டு வந்து இதில் கொடுத்துட போகிறோம். எர்த்தில் பேஸ் நியூட்ரல் 2 தான் இருக்குது, அதை மட்டும் நம்ம கொடுத்துட போகிறோம், அவ்வளோதான். இதுக்கப்புறம் அதேமாரி பேஸை கொண்டு வந்து இன்னொரு பேஸை கொண்டு வந்து சுவிட்சில் கொடுத்துட்டு அந்த சுவிட்சிலேருந்து கீழே இன்னொரு ஒயரை எடுத்துகிட்டு போய் நம்மளோட இந்த 2 பின் ப்ளக்கில் கனெக்ட் பண்ண போகிறோம். அது எதுக்குன்னா நம்மளோட வாட்டர் பம்பை ஆன் பண்ணுறதுக்கு. இது கொஞ்சம் உங்களுக்கு தெரியாத மாதிரி தான் தெரியும் நான் சொன்னது. புரியலைன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் பாஸ் பண்ணி இந்த வீடியோவோட ஒயரிங் கனெக்ஷனை பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ரொம்ப ஈஸியான ஒயரிங் தான், ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து நான் உள்ளே வந்து சார்ஜராக மேலேயே வச்சு டேக் போட்டேன். அந்த சார்ஜருக்கு வாட்டர் த்ரோ ஆகுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம அந்த சார்ஜர்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கீழே வரைக்கும் தான் நம்ம ஓடு வைக்க போகிறோம். ஃபுல்லாகவே வைக்க போகிறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு வச்சோம்னாலும் அந்த இடத்துல நம்மளுக்கு ஓட்டை இல்லாததுனால ஏர் ஃப்ளோ வராது. அதனால் அவ்வளோ தூரத்துக்கு வைக்க போகிறதில்ல. அந்த சார்ஜர்லேருந்து ஒரு 10 சென்டிமீட்டர் கீழே வரைக்கும் தான் ஓடு இருக்கும். நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்போ வாட்டர் பம்பிங் கனெக்ட் பண்ணியாச்சு, எல்லா ஒயரிங்கும் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்மளோட வேலை வந்து இது வந்து எக்ஸ்ட்ரா கட் பண்ணியிருந்தோம்ல, அதை மார்க் பண்ணுறதுக்கு அந்தாண்ட எக்ஸ்ட்ரா இருந்துச்சுல, அதை வந்து கீழே வச்சுக்க போகிறோம். ஏன்னா கீழே பாட்டம்லலாம் நம்மளுக்கு எந்த கூலிங் எஃபெக்ட்டும் தேவையில்லை, தண்ணி தான் ஃப்ளோ ஆக போகுது, தண்ணி தான் ஊற்றி வைக்க போகிறோம். அதனால் இந்தமாரி வேஸ்ட்டாக இருக்கிறத 4 வச்சுக்கிட்டேன். இதுக்கப்புறம் தான் நாம் ஒரிஜினலாக கட் பண்ணதை வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா 1க்கு மேலே 1 வச்சுருங்க. இது சின்னதாக இருக்குது. சின்னதாக நீங்கள் கீழே வைக்கிறதெல்லாம் பெருசாக வச்சுட்டு மேலே வைக்கிறதெல்லாம் சின்னதாக வச்சுட்டிங்கன்னா வாட்டர் ஃப்ளோ வந்து கீழே போக நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அதுவும் இல்லாமல் கூலிங் எஃபெக்ட் நல்லாவே வருது. நீங்கள் ஒரு ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா எந்த அளவுக்கு கூலிங் எஃபெக்ட் வருமோ 25 டிகிரி வருது. நான் உங்களுக்கு டெம்பரேச்சர் சென்சாரையும் வச்சு நான் காட்டுறேன். அந்த நான் வச்சுருக்க டெம்பரேச்சர் சென்சார் அக்யூரேட்டாக காட்டுமானா கிடையாது. ஏன்னா அது வந்து அந்த தெர்மாமீட்டர் வந்து கூலாகும் போது தான் ஒரிஜினல் டெம்பரேச்சர் காட்டும். அதனால அதை வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி வீடியோவில் கேட்டிருந்தீங்க, ஏர் கூலர் வீடியோ இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன், டெம்பரேச்சர் வச்சு காட்டுங்க அப்படின்னு. இப்போ வந்து நான் ஓஸை வந்து தேவையான அளவுக்கு எடுத்துகிட்டு இப்போ லைட்டை வச்சு கார்னர் வந்து எண்டோட இதை வந்து நான் அப்படியே நசுக்கிக்க போகிறேன். ஏன்னா அந்த இடத்துல நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் வரும். அப்படியே நசுக்கி விட்டால் நம்மளுக்கு வாட்டர் லீக்கேஜ் வராது. இது வந்து ஈஸியான டெக்னிக். இல்லை நீங்கள் அந்த இடத்துல ஒரு வால் வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து சென்டராக பார்த்துட்டு ஒரு 3 ஓட்டை அந்த ஓட்டில் வாட்டர் ஃப்ளோ ஆகிறதுக்கு ஓட்டப்பட்டு போகிறேன். நீங்கள் அந்த ஓட்டை வந்து ரொம்ப பெருசாகவும் போடாமல் மீடியமாக போட்டிங்கன்னா சுவிட்ச் போட்டோன்னே கரெக்டாக ஃப்ளோ ஆகிறது கரெக்டாக இருக்கும். ஏன்னா வாட்டர் தான் அது மெயின். ரொம்ப ஓடு வெளியவும் வராமல் கொஞ்சம் உள்ளே தள்ளியே வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபேன் போடும்போது தண்ணியும் சேர்ந்து அந்த ஏரோட வரும். அதனால் கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வந்து அதில் வாட்டர் ஃபில் பண்ணிக்க போகிறோம். வாட்டர் ஃபில் பண்ணி முடித்தோன்னா மேக்ஸிமம் இது ஒரு 3 டப்பா தான் தண்ணி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர் ஃப்ளோ ஆகுது, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். நான் க்ளோஸ்அப்பில் காட்டுறேன் பாருங்கள், நல்லாவே சூப்பராகவே ஃப்ளோ ஆகுது. இப்போ பின்னாடி ஃபேன் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள் டெம்பரேச்சர் ரூம் டெம்பரேச்சர் 35 டிகிரி இருக்குது. இப்போ வந்து நான் உள்ளே வந்து தண்ணியிலேயே போட்டு காட்டுறேன். இந்த தெர்மாமீட்டரை உள்ளே தண்ணியில் போட்டு காட்டுறேன், எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். எவ்வளோ வந்து டெம்பரேச்சர் டிக்ரீஸ் ஆகுதுன்னு அந்த மீட்டரில் பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா 26.3 இருக்கா 6 இருக்கா 26.5 வந்துடுச்சு. இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இப்போ பாருங்கள் 4 2 பார்த்தீங்களா 26.2 இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தாலே
நம்மளுக்கு 25 வந்து தொட்டுரும். ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. இங்கே ஒரு ஃபேன் கார்டாட்டம் ஒன்று வச்சுருக்கலாம். அது பழைய டேபிள் ஃபேன்லேருந்து எடுத்தேன், எலக்ட்ரிக் டேபிள் ஃபேன்லேருந்து. ஏன்னா கொஞ்சம் பார்க்கறதுக்கு டீசெண்டாக இருக்கட்டுமா அப்படின்னு. நீங்கள் வலை இருந்துச்சுனாலும் அது முன்னாடி வச்சுக்கோங்க. ஆனால் பின்னாடி சைடு வந்து ஃபேன் ஓடிட்டு இருக்க சைடு சேஃப் இல்லை. அது மட்டும் நீங்கள் ஒரு வலை இது எதாவது வச்சு நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். ஏர் ஃப்ளோ வந்து எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவில் தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு. இதுதான் இந்த ஏர் கூலரோட ஃபுல் லுக்கு. உள்ள சூப்பராகவே கூலிங் வருது. இந்த ஏசி எப்படி செய்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு டார்கெட்டாக 2K லைக் வந்துச்சுன்னா எப்படி ஒரிஜினல் ஏசியோட இண்டோர் யூனிட்டை வச்சு எப்படி நம்ம ஏசி செய்கிறது அப்படின்னு உங்கள் வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு 2K லைக் வந்துச்சுன்னா நெக்ஸ்ட் வீடியோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணேன். மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கருத்துக்கள் இருக்கோ கீழே இருக்கும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏசியோட இண்டோர் யூனிட் மட்டும்தான் வச்சிருக்க போகிறேன். செகண்ட் ஏசியோட இண்டோர் யூனிட் இருந்தால் மட்டுமே போதும். அந்த வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர். பாய்.